ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாய் பல்லவி நடிச்ச கார்கி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் கௌதம் ராமச்சந்திரன். பின்னாடி நீதி தேவதையும் முன்னாடி கேரளா தேவதையும் நிற்கிற இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி சத்தியமாக கிடையாது. இது ஒரு சைல்டு அபியூஸ்டு மூவி. ரீசெண்டாக ஓடிடி தளத்தில் வெளியான சுழல் மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்க்காம இருந்திருப்பீங்க, ஏன்னா அது ஓடிடி தளத்தில் வெளியானதால். அந்த மூவி மாதிரியே இதுவும் ஒரு சைல்டு அபியூஸ்டு மூவி தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா அந்த மூவிஸ் ஃபுல்லாக கடைசி வரைக்குமே டேர்னிங் பாயிண்ட்ஸாக தான் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு சுழல் மாதிரி. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஆனால் தேவையில்லாமல் சாய் பல்லவியுடைய அப்பா இதில் போய் மாட்டிக்கிறாரு. அவர் ஒரு வாட்ச்மேனாக இருக்கார். அவர் வாட்ச்மேனாக இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது. அதில் அவங்க அப்பா எப்படி அதில் போய் மாட்டினார், அவர் மேலே எப்படி கேஸ் வந்தது, அங்கே என்ன தான் நடந்தது, கடைசியில் அவங்க அப்பாவுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் படம். இந்த படத்தில் சாய் பல்லவி பிச்சு உதறியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக கோர்ட்டு படி ஏறுறாங்க. கோர்ட் சீன் மோஸ்ட்லி ஒரு சில படத்தில் மட்டும்தான் செம்மையாக இருக்கும். அதேமாதிரி இந்த படத்துலையும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். கோர்ட் சீன்லாம் செம்மையாக இருக்குது. அங்கே உள்ள டைலாக்ஸ் அங்கே எப்படி தான் இப்படி எழுதுனாங்கன்னு தெரியல, அந்தளவுக்கு டைலாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. டைலாக்ஸை விட அந்த டைலாக் யார் படிக்கிறாங்களோ அது மூலயமா தான் அந்த கேரக்டரே வெளிப்படுது. சாய் பல்லவி டைலாக்ஸ்லாம் செம்மையாக சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, அதே கோர்ட் சீனில் ஜட்ஜாக இருக்கிற ஒரு திருநங்கை பெண் அதை விட செம்மையாக நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டைரக்டருக்கு தான் கங்க்ராட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி அபியூஸ்டு மூவிஸ் யார் வேணால் எடுக்கலாம். ஆனால் அது மூவி கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக ஒரு சில டைரக்டர்ஸால் மட்டும்தான் முடியும். அதை இவர் செம்மையாக பண்ணியிருக்காரு தான் சொல்லணும். ஆக்சுவலி மலர் டீச்சர் இந்த படத்துலேயும் ஒரு டீச்சராக தான் இருக்காங்க. அவங்க டீச்சராக இருக்கும்போது அவங்களுக்கு ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த பையன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எனக்கு கார் வேணும், டொயோட்டா கார் வேணும், அப்புறம் இவ்வளோ நகை வேணும், பணம் வேணுங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி பேசுவார். அதில் சாய் பல்லவி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆக்சுவலாக அவர் ஒரு வாட்ச்மேன் இல்லையா, அதனால கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறமும் நான் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன், அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நியூஸில் அவங்க அப்பாவை பற்றி வரும். அதில் இந்த மாதிரி ஒரு வாட்ச்மேனும் சம்மந்தப்பட்டிருக்காரு, எல்லோரும் சேர்ந்து அந்த சைல்டு அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் இவங்க கோர்ட் படி ஏறி போராடுறது, கடைசியில் நீதி கிடைச்சதா இல்லையா, அவங்க அப்பாவும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான் படம். படத்தை டேரெக்டாக போய் தேட்டரில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. படத்தில் முக்கியமான விஷயம் டைரக்டரை பாராட்டுறதா இல்லை நடிகையான சாய் பல்லியை பாராட்டுறதானு யாருக்கும் தெரியல. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.